I'm so excited seeing you. I'm filled with love and happiness. இந்த ஒரு இண்டிகேஷன் அந்த குழந்தைக்கு, நான் இருக்கேன்டா கண்ணா, உன்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஏறுற, ஃபஸ்ட் டைம் ப்ரைஸ் வாங்க போகிற, ஃபஸ்ட் டைம் சர்டிஃபிகேட் வாங்க போகிற, ஐ வில் பி தேர் ஃபார் யூ அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு முக்கியமான விஷயம், இட்ஸ் மோஸ்ட் ப்ரெஷியஸ் கிஃப்ட் யூ கேன் கிவ் ஃபார் யர் சைல்டு. தேங்க்யூ ஃபார் டூயிங் இட். இதுதான் முக்கியம் வாழ்க்கையில். ஐ எம் தேர் ஃபார் யூன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறது இருக்குது தெரியுமா, இட் இஸ் நாட் அ ஆர்டினரி திங். இன்னைக்கு கை கொடுத்த அந்த குழந்தைய நான் இருக்கேன்னு சொல்கிற அந்த தெம்பு ஊட்டுற விஷயம், அந்த குழந்தைக்கு அவங்களோட வாழ்க்கையில் பெரிய பெரிய லட்சியம் அடையும் போதெல்லாம் நான் யாருக்கோசம் செய்கிறேன், எதுக்கோசம் செய்கிறேன்னு சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம்தான், ஐ எம் டூயிங் இட் ஃபார் மை லவ்லி அம்மா, லவ்லி அப்பா. அவ்வளோதான். உங்களை சந்தோஷப்படுத்துறது தான் அவங்க வாழ்க்கையோட முதல் குறிக்கோளாக இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. என் அப்பாவை சந்தோஷமாக வச்சுக்கணும், என் அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும், வேறு எந்த ஒரு பெரிய லட்சியம் ஒன்றும் இருக்காது. எங்கள் அப்பாவோட சந்தோஷம் எனக்கு முக்கியம், என் அம்மாவோட சந்தோஷம் தான் முக்கியம். தட் இஸ் த ஒன்லி திங் தே வாண்ட் இன் திஸ் எர்த். அது நடக்கிற முக்கியமான நாள் இந்த சைட்டேஷன் டே. இட் இஸ் நாட் ஆர்டினரி டே ஃபார் மீ. என்ன கேட்டிங்கனாக்கா, உலகத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிற ஒரு முக்கியமான நாள் அப்படின்னாக்கா என் பர்த்டே கிடையாது, இந்த நாளில் சைட்டேஷன் டே தான். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த சைட்டேஷன் டே வந்து எப்பயுமே சொல்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம். புதுசாக நிறைய பேரண்ட்ஸ் வந்துருக்கலாம், பழைய பேரண்ட்ஸ் இருக்கலாம், பட் ஐ ஹவ் டு கீப் ரிப்பீட்டிங் த சேம் திங். நம்ம ஒரு கடைக்கு போனோம், நிறைய ஆப்பிள் வாங்கலாம், வீட்டுக்கு வந்துடும், காசு கொடுத்து ஆப்பிள் வாங்கியிருப்போம், ஆப்பிளை கட் பண்ணுவோம், சாப்பிடுவோம். ஆனால் கட் பண்ணுற ஒவ்வொரு ஆப்பிள்லையும் உள்ள ஒரு 4 விதை 5 விதை இருக்கும். நம்ம காசு கொடுத்து வாங்கும்போது அந்த ஆப்பிளுக்கு காசு கொடுத்துருப்போம், அந்த விதைக்கு காசு கொடுக்க மாட்டோம். ஒரு ஆப்பிளை கட் பண்ணும்போது உள்ள எத்தனை விதை இருக்குன்னு எண்ணிடலாம். ஆனால் இங்கே இருக்க யாராலையுமே ஒரு விதைக்குள்ள எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு எண்ணவே முடியாது. இன்னைக்கு நடக்க போகிற விஷயம் அதான். ஒவ்வொரு பசங்களுக்கும் இந்த ஆப்பிளுக்குள்ள இந்த விதையை வைக்கிறோம். விதையை போட்டு நம்ம தூங்க போயிடலாம், நான் தூங்க போயிடலாம், யாருன்னா தூங்க போயிடலாம். ஆனால் அந்த விதை தூங்காது, அது அப்படியே முளைச்சி எழுந்திருக்கும், விஸ்வரூபம் எடுக்கும். அது பூக்கும் போது பூக்கும், காய்க்கும் போது காய்க்கும். அது ஃபெர்டைலாக இருக்குது, அந்த சாயில நம்ம எல்லாம் விதைச்சிருக்கோம். அதுக்கான தருணம் வரும், அதுக்கான பாசிபிலிட்டி வரும். ஐயா ஆசீர்வாதம் பண்ணா தெரியுமா, வாழ்க்கையில் அவங்க ஒரு ஸ்டேஜில் மேலே வந்து நிற்பாங்க. அதுக்கான ஆணிவேர், அஸ்திவாரம், அதுக்கான ஃபவுண்டேஷன் எல்லாம் இங்கே நர்சரியில் பிரைமரியில் கிடைக்கும். ஆனால் அவங்க விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் போது, அன்னைக்கு இந்த மரத்தில் வந்து மாங்காய் பார்த்தா அது மாங்காய் மரம், தேங்காய் பார்த்தா தேங்காய் மரம், ஆப்பிள் பார்த்தா ஆப்பிள் மரம், சாத்துக்குடி பார்த்தா சாத்துக்குடி மரம். அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் அவங்களோட எக்ஸ்பிரஷனை பேஸ் பண்ணி தான் அவங்க ஒரு ஆர்கிடெக்டாக வரலாம், ஒரு டாக்டராக வரலாம், ஒரு அட்வொகேட்டாக வரலாம், எந்த லெவலில் அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட்டில் போனாலும் சரி, என்டர்பிரைஸில் போனாலும் சரி, ஒரு எக்ஸ்பர்டைஸில் போனாலும் சரி, எந்த துறையில் போனாலும் அந்த ஆணிவேர் அஸ்திவேரம் அங்கே ஒரே ஒரு விஷயம் தான், அந்த டிஎன்ஏக்குள்ள, அந்த விதைக்குள்ள இருக்க அந்த டிஎன்ஏ அது டிட்டர்மைன் பண்ணும் அந்த ஃப்ரூட் என்னன்னு சொல்லிட்டு. ஆச்சாரியாவோட டிஎன்ஏ வாழ்க்கையில் இருக்க எல்லா பசங்களுக்கும், ஆச்சாரிய ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு மற்ற ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாக்கா இது மட்டும்தான் சொல்ல முடியும். மற்ற ஸ்கூல்லையும் இங்கிலீஷ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, எல்லா ஸ்கூல்லையும் எல்லாமே இருக்குது. இங்கேயும் ஏபிசிடி தான், அங்கேயும் ஏபிசிடி தான், இங்கேயும் 1 2 3 தான், அங்கேயும் 1 2 3 தான். நம்ம மாற்றி எதையும் சொல்லி தர முடியாது, புதுசாக எதுவும் சொல்லி தர முடியாது, அதே தான். ஆனால் வேற எங்கே, வாட் இஸ் த ஒன்லி யூனிக் பிளஸ் ஃபேக்டர் ஃபார் பீயிங் an ஆச்சாரியா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த பசங்களோட எக்ஸ்பிரஷன், the most beautiful possible positive expression, அவங்களோட பீக் எக்ஸ்பிரஷன் என்னவோ, அவங்க என்னவா இந்த உலகத்தில் இருக்குன்னு ஆசைப்படுறாங்களோ அதை அடைஞ்சு அதை பூத்து குலுங்கி அவங்க ஃபுல் கெப்பாசிட்டிக்கு அவங்கள ஃப்ளவர் பண்ணுறதுக்கான அந்த டிஎன்ஏ அந்த வேரில், அந்த ஆணி வேரில் இருக்கிறதுக்கு அதுக்கான ஹோம்ஒர்க் இந்த சைட்டேஷன் டேல நடக்குது. அதுதான் இந்த சைட்டேஷன் டேயோட தருணம். அதோட சயின்ஸ் ரொம்ப பெரிய சயின்ஸ். இன்னைக்கு செய்கிற விஷயங்கள் இன்னைக்கு தெரியாது, 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு இது பார்க்க. ஏன்னா இன்னைக்கு நான் பசங்களை பார்த்துட்டேன், 10-12 வருஷமா இந்த பசங்களை பார்த்து வளர்த்துட்டேன். இந்த மாதிரி குட்டி பசங்க, தூக்கி வளர்த்த பசங்க, என் மேலே ஏறி விளையாடின பசங்களாம் இன்னைக்கு என் ஹைட்டில் நிற்கிறானுங்க, பேசுகிறானுங்க, அவங்க என்ன செய்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். கிளியர் ப்ரூஃப் அண்ட் விசிபிள் இண்டிகேட்டர்ஸ், எவிடன்ஸ் தட் திஸ் சைட்டேஷன் டே டஸ் மிராக்கிள்ஸ். சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பையனும் அப்படி மெஜஸ்டிக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க பொட்டன்ஷியலை. இன்னைக்கு we are not able to contain the students' potential. They are busting out, ரொம்ப பிரமாதமாக வராங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். அந்த ஒரு விஷயம் ஆச்சாரியாவுக்கு மற்ற பசங்களுக்கு என்ன விஷயம்னாக்கா, த எக்ஸ்பிரஷன், த பெஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஆச்சாரிய பசங்கிட்ட இருக்க அந்த பெஸ்ட் எக்ஸ்பிரஷன் will take them to great places and they will enjoy a life of expertise. Enjoy a life of expertise. எந்த விஷயத்தில் அவங்க இருக்காங்களோ அந்த துறையில், எந்த துறை எடுத்தாலும், ஒரு சயின்டிஸ்டிக்காக போனாலும் சரி, ஒரு பிஸ்னஸில் போனாலும் சரி,
எந்த துறையில் போனாலும் சரி they will have an expertise and that is done because they are groomed. ஏன்னா அப்ரிஷியேட் பண்ணி வளர்க்குற அந்த பசங்களுக்கு இருக்கிற அந்த மைண்ட் செட், அந்த இன்னர் பில்டப், the subconscious building of that base is so strong. So we will enjoy the benefit. Thank you for being with us. இந்த நாளுக்கு வந்து இருந்து சந்தோஷப்படுத்துறீங்க, எல்லா பசங்களுக்கும் உற்சாகப்படுத்துங்க. Thank you, love you so much.